பார்ட்டிசிபென்ட்ஸ் வித் ஐடி கார்ட்ஸ் இஷ்யூட் பை தி பார்ட்டி. ஐடி கார்டு இஷ்யூ பண்றவங்க மட்டும்தான் உள்ள விடணும், வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிறேன், என்ன தீண்டத்தகாதவங்களா தொண்டர்கள்? ஃபோர்ஸ் யூஸ் பண்ற செக்ஷனை கோட் பண்றீங்க நீங்க. விஜய் கரூருக்கு போறாரு, தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கள், முடிச்சா? இதான அரசியல்? உன் தொண்டனை கிட்ட வரக்கூடாது நீ சொல்லுவியா? பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுல இதெல்லாம் நீங்க ஓரலா சார் கொஞ்சம் போலீஸ் அதிகம் போடுங்க சார் நீங்க சொல்லலாம். உன் தொண்டன் கிட்ட வரக்கூடாது, வந்தானா லத்தி சார்ஜ் பண்ணு எழுதி கொடுப்பியா? நான் ஒரு கடிதத்தை எந்த கட்சியும் எழுதி கொடுத்திருக்காது நான் நினைக்கிறேன். தம்பி, உலகத்துல எந்த கட்சியும் செய்யாது. பாத உலகத்துல எந்த கட்சியும் செய்யாது. என்ன அரசியல் பண்றீங்க? கரெக்டா அந்த லெட்டர் வந்தோம்னா லெட்டர் பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல எடுத்து மீடியா கொடுக்குறீங்க. பர்மிஷன் கேட்கறதுக்கு லெட்டர் கொடுத்ததுக்கும் லீக் ஆகிறதுக்கும் நடுவுல பெரிய டைம் கேப்பே இல்லையா சார்? இப்படி எழுதி கொடுத்தீங்கன்னா நான் இருந்தாலும் நீங்க தான் பண்ணுவேன். சிரிக்கிறாங்கப்பா. இந்த ஜீரோ டாலரன்ஸ், ஸ்ட்ரிக்ட் புரோட்டோகால் இதெல்லாம் காவல்துறையோட செக்யூரிட்டி விங்ல விவாதிக்கப்படக்கூடிய விஷயம். அரசியல் கட்சி நடத்துறீங்களா, செக்யூரிட்டி ஏஜென்சி நடத்துறீங்களாடா? எழுதுவானா உன் தொண்டையாவன்? என்னையா லெட்டர்? உலகத்துல எவனாவது எழுதுவானாப்பா? அப்ப உங்களுக்கு அரசியல் சுத்தமா தெரியல இல்லையா? அப்போ உங்களுக்கு உங்க பாதுகாப்பு தான் முக்கியம் இல்லையா? 15 நாளாகி நீங்க சாவு வீட்டுக்கு போல, சாவு வீட்டுக்கு போங்க போங்கன்னு தினந்தோறும் எதிர்கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு குத்துனதுக்கு பிறகு போலான்ட்டு நீங்க முடிவெடுக்கிறதுல உங்க தொண்டனை லத்தி சார்ஜ் பண்ணணும்னு எழுதி கொடுக்குறீங்கன்னா என்னையா மனுஷன் நீங்க? குறைந்தபட்ச அரசியல் அறிவு கூட உங்களுக்கு இல்லையே. அந்த தொண்டை என்ன பண்ணப்பா? விஜயோட ஃபேனோ யாரோ ஒருத்தவங்க தான் வந்து அந்த டயருக்குள்ள விழுந்துட்டாங்க, அதன் மூலமா பிரச்சார வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி சொல்லி இருந்தாங்க. அப்ப யார வச்சுமா நீங்க சிஎம் ஆகலன்னு ஆசைப்படுறீங்க? திமுக தொண்டர்களை வச்சா? உன் தொண்டமா அப்படிதான் இருப்பான். ஒன்ன பக்கத்தானமா வந்தா? அவங்க அப்ப வரும்போதெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா? அவ்வளோ முக்கியமா உங்க பாதுகாப்பு? சூசைடல்மா கூட்டம் அதிகம் வந்துச்சுன்னா என்ன தடியடி நடத்துன்னு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுன்னு என் தலைவன் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சா நான் இந்த தலைவன் பின்னாடி போறேன். எனக்கு அரவணைக்கிற தலைவன் வேணும், அடிக்க சொல்ற தலைவன் வேண்டாம். எப்படி ஒரு கட்சி தலைவன் தன் தொண்டர்களை இப்படி நீங்க தாக்குதல் நடத்தலாம்னு காவல்துறைக்கு எழுத்துப்பூர்வமா கோரிக்கை வைக்கிறார் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை. அவ்வளோ கஷ்டமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்க சினிமாலே இருங்க சார்.